வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவால்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஆவணப்படம் நயன்தாரா விக்னேஸ்வரன் தயாரிக்கிறாங்க. பேர் பிஎன்டே ஃபைர் ரிட்டர்ன். அதுல தன்னுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையின் பகுதிகளை இணைச்சு ஒரு படம் பண்ற ஆவணப்படம். எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் கேட்டுட்டார். தான் நடித்த படத்தினுடைய சில காட்சிகளை ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனா தனுஷ்ட கேட்ட வகையில, அதாவது நானும் ரவுடி தான் அப்படிங்கிற அந்த படம் தனுஷ்ட கேட்ட வகையில் அவர் சொல்லிட்டார், நான்லாம் தர முடியாது. ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு. அது நயன்தாரா நடிச்சிருக்கலாம், மிகப்பெரிய எதிர்பாராத வெற்றி எடுத்துக்கலாம் அந்த படம். இருந்தாலும் தனுஷ் சொல்லிட்டார், நான் அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. உடனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு அறிக்கை. அதுக்கு முன்னால என்ன பண்றாரு, நீ தர முடியாட்டி பரவாயில்ல, அது ஒரு 3 வினாடி சீனை நான் எடுத்துட்டு சொல்லி போட்டு தனுஷ் சொன்னதையும் மீறி ஒரு 3 வினாடி ஒரு சீனை எடுத்து அதுல ஆவணப்படத்துல ஜாயின் பண்ணி பத்திரிகையாளருக்கு காமிச்சாச்சு. அது நெட்ஃபிளிக்ஸ் அந்த ஓடிடி தளத்தில் இப்போ படம் வெளியே ஆயிடுச்சு. படம் இன்னைக்கு போயிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடியில் அதை பார்க்குற நடிகர் தனுஷ் பார்க்கறதவொடனே அது எப்படி என்னுடைய அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி என்னோட அனுமதி இல்லாத படத்தை எடுத்து போலாம். 10 கோடி ரூபா நஷ்ட ஈடு கேட்டு இன்னைக்கு கோர்ட்ல வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு. ஆமா, அதை பார்த்துட்டு நயன்தாரா மிகப்பெரிய ஒரு அறிக்கை. ஆமா, தான் மட்டுமே நியாயவாதி மாதிரி பிறரெல்லாம் அநீதி இழைப்பவர்களை போன்று மிகப்பெரிய ஒரு அறிக்கை. அப்புறம் விக்னேஷும் தன்னுடைய ஒரு எதிர்ப்பை எக்ஸ்தலத்தை, என்னதான் பொண்டாட்டி இல்லையா, அதனால எக்ஸ்தலத்தை பதிவிட்டு, ஆமா அன்பை பரிமாறுங்கள், ஆமா தெய்வம் கை கொடுக்கும், தெய்வத்தை உங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, எஸ் குமார் அப்படிங்கிறவர் எல்ஐசி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தினுடைய தலைப்பை திருடியவர்கள் தான் நயன்தாரா பிளஸ் விக்னேஸ்வரன். அவரு இதை சொல்லிட்டாரு, அன்னைக்கு என்னது திருடுனீங்க, இப்ப உங்களுக்கு நீங்க தனுஷை திருடி இருக்கிறீங்க, இவர் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்கிறாரு, இப்ப நான் என்னத்தை கேட்கறது அப்படிங்கிற மாதிரியும் கடவுள் பார்த்து கொள்வார் இப்படி அவர் விட்டுட்டார். இதுதான் நிகழ்வு. இந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட வகையில் ஆனாலுக்கு ஒரு கருத்துக்கள். இதுல என்ன ஒரு ஆச்சரியத்திற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். உண்மையிலே எதிர்பாராத ஒரு விஷயம். இத்தனைக்கு தனுஷோடு நடித்த பல நடிகைகள், கதாநாயகர் நடித்த பல நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவா தன்னுடைய கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நஸ்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதாவது படப்பிடிப்பில் தனுஷுக்கு எல்லோரும் சலாம் போட வேண்டும், இல்லை என்றால் சலுகைகள் கட்டாகும், ஏன்னா இல்லாட்டி மோசமான கேரவான்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு கருத்துக்கள். இதுல பிரச்சனைக்குரிய நடிகை அண்டு பாடகி சுசித்ரா, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம். அவர் ஆல்ரெடி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டார் 12 வருஷம். அப்புறம் 12 வருஷத்துக்கு பின்னால என்ன அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர்னால அவரை நான் விவாகரத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு விவாகரத்து பண்ணி, அப்புறம் பலவிதமான நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று பொய் சொன்னேன் அப்படி அதுக்கு ஒரு தகவல். அதன் அடிப்படையில் இவர் சொன்ன கருத்துக்கள் இது கூட பொய்யாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். முதல்ல தன்னுடைய ஒரு அந்தரங்க வாழ்க்கையின் அடிப்படை சொல்லிட்டு நான் வேறொரு திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னாரு. யாரு? நடிகையும் பாடகியுமான சுசித்ரா. அப்புறம் திடீர்னு என்ன விட்டா, நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது, நான் 2வது திருமணம் செய்து கொண்டதாக பொய் சொன்னேன் அப்படி ஓப்பனாவே சொல்றார். பொய் சொன்னேன் என்று உண்மையாவே சொல்றேன் பாருங்க. அப்ப நம்பினவெல்லாம் கேன பய கூட இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவர் சொல்லியிருக்க கருத்து உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வராது. என்ன சொல்றாரு அப்படின்னா,
தனுஷை பத்தி பயங்கரமான விமர்சனம் போட்டிருக்காரு. ஆமா, அதாவது 150 நடிகைகளுக்கு தனுஷ் தொல்லை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சுசித்ரா. அதாவது இது வரைக்கும் தனுஷ் ஒரு 50 படம் நடிச்சிருப்பாரு. ஒரு படத்துக்கு எப்படி ஒரு 3 நடிகைகளுக்கு தொல்லை கொடுப்பார். பெருக்குனா அப்படின்னா 50 × 3 150 நடிகைகளுக்கு இதுவரை அவர் தொல்லை கொடுத்திருப்பார். அதே நேரத்துல அவரு அம்மா நடிகையை கூட விட மாட்டார் தனுஷ். சுசித்ரா சொல்றாங்க, அம்மா வேடத்தில் நடிக்க கூட வயதான நடிகை கூட விட மாட்டார். அதில் சிலருக்கு பாலியல் தொல்லை, மற்றபடி சிலருக்கு தொழில் ரீதியான தொல்லை, சிலருக்கு பர்சனல் ரீதியான தொல்லைலாம் அவன் அடிக்கடி கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில நடிகைகளை அவர் டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாரு. தனுஷ் ஒரு சைக்கோ என்ன, அதனாலதான் அவர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தனுஷ் ஒரு சைக்கோ போட்டு தன்னுடைய ஒரு விஷயத்துல வீடியோல முடிக்கிறாரு. அதாவது இதை பார்த்த தனுஷ் ரசிகர்கள் தனுஷ் மேல் உள்ள வன்மத்தின் காரணமாக நடிகையும் பாடகியுமான சுசித்ரா இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு அவர்கள் கண்டன குரல் எழுப்பிட்டு இருக்காங்க ரசிகர்கள். இல்ல, தனுஷ் மீது வன்மம் சொல்ல ஏற்படக்கூடிய அளவுக்கு இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இவர் யார் அப்படிங்கிறது இவருக்கே தெரியும். நடிகை சுசித்ராவை பத்தி முதல்ல சொன்ன மாதிரி சொல்லிட்டு 2ஆம் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த வாரமா என்ன சொல்றாரு, நான் திருமணம் செய்து கொண்டேன் என்பது மறுமணம் செய்து கொண்டேன் என்பது பொய் சொன்னேன் இப்படி சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி நம்ம உண்மையை நம்புறது? 50 படத்தை நடிச்சிட்டார் தனுஷ். ஒரு படத்துக்கு 3 நடிகை தொல்லை கொடுப்பாரு. பெருக்கணா அப்படின்னா 150 நடிகை வருது. இது வரைக்கும் தனுஷ் 150 நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அப்புறம் அம்மா நடிகை விட மாட்டார். தனுஷ் ஒரு சைக்கோ. பார்க்கக்கூடிய சமயத்துல நடிகை சுசித்ரா கூட ஒரு சைக்கோவாக இருக்கலாம். தனுஷ் சைக்கோவா இல்லை நமக்கு தெரியல. ஏதோ ஒரு வகையில விமர்சனத்தை ஏற்படுத்திட்டே இருக்கக்கூடிய சுசித்ரா கூட ஒரு சைக்கோவாக இருக்கலாம். தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றபடி நான் தனக்கு மார்க்கெட் இல்லை. தனுஷ் அப்படி கிடையாது. இல்லை, இந்த அளவுக்கு நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அத்தனை நடிகைகளும் SS குமாருடைய LIC டைட்டில நயன்தாரா பயன்படுத்தினார் இல்லையா? அந்த SS குமார் சொல்றாரு, இது என்னுடைய தலைப்புங்க, என்னுடைய கதைக்கு ஒத்து வரக்கூடிய தலைப்பு. விக்னேஷ் சிவன் கேட்கிறார், இந்த தலைப்பை நான் பயன்படுத்தி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு கேட்கிறேன். அவர் அந்த தலைப்பை தரமாட்டேன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி அதே மீறி என்ன பண்றாங்க, நயன்தாரா அந்த கும்பல் என்ன பண்ணுது, அந்த LICங்கிற தலைப்பை SS குமார் சொல்லாமலே அதை விளம்பரப்படுத்திடுறாங்க. அப்ப அதை மட்டும் இந்த மாதிரி நடிகைகள் பேசவில்லை. ஐஸ்வர்யா ராஜ், ஜெய்சன் நஸ்ரியா போன்ற எத்தனையோ நடிகைகள், நயன்தாராவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நடிகைகளுமே SS குமாருக்கு நயன்தாராவும் விக்னேஸ்வரனும் செய்த அந்த துரோகத்தை பத்தி பேசவே இல்லை. தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டார், முடிஞ்சு போச்சு. நஷ்டஈடு போட்டார், முடிஞ்சு போச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நஷ்டஈடு போட்டார், கொடுத்துதான் ஆகணும். இருந்தால் நாம் கோர்ட்டில் சந்தித்துக் கொள்ளலாம், அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட்டில் சந்தித்துக் கொள்ளலாம், அதான் அன்பை பரிமாறுவதற்கு இதுல என்ன இருக்கு? காசை தான் இனிமே பரிமாறும். சினிமாவை பத்தி தெரியாதா? இத்தனை நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று சொன்னார். அப்புறம் அந்த LIC திருடர மேட்டர்ல நயன்தாராவுக்கு ஆப்போசிட்டா பேசவே இல்லை. அது என்ன ஒருதலை பட்சமா? ஏன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அதனால நடிகைகள் ஆதரவாக இப்போ சொல்லிவிட்டா என்பதனால நயன்தாரா செய்தது நியாயம்லாம் கற்பிக்கவே முடியாது. LIC குமாருக்கும் நீங்க துரோகம் செய்திருக்கிறீங்க. தனுஷ் ஒரு வியாபாரிங்க, விட்டுருங்க. அவர் காசு கேட்கிறாரு, காசு கேட்கல. அவருடைய அந்தரங்க வாழ்க்கையும் தேவையில்லை, நயன்தாராவோட அந்தர வாழ்க்கையும் தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. பட் அவர் கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? நீங்க எதுக்கு அதை மாரி எடுத்தீங்க? நயன்தாரா பத்தி நான் கேட்கிறேன். அதே மாதிரி SS குமார் LIC டைட்டில் எனக்கு சொந்தமான சொன்னாரு, அதை விற்க முடியாதுன்னு சொன்னார். நீங்க எதுக்கு எடுத்து விளம்பரப்படுத்துறீங்க? அதை இதெல்லாம் தவறு தானே. அப்போ உங்களுக்கென்று ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தை யாரும் நம்மை செய்துவிட முடியாதுங்கிற அந்த ஆணவ திமிரு தான காரணம். SS குமார் அதான் சொல்ற, அதிகார திமிரு தான் காரணம் இவர்களுக்கு அப்படின்னு. இப்ப அந்த அதிகார திமிரு இருக்கக்கூடிய சமயத்தை என்ன விஷயம்? இதுதானே. அதாவது தன்னுடைய நிலைப்பாடு யாரும்
தட்டிவிடக்கூடாது. தாங்களுடைய ஒரு சாம்ராஜ்யத்தின் கீழே எல்லாமே வரும். அதன் அடிப்படையில் தான் நயன்தாரா என்ன பண்றாரு, எல்லாமே பெண்கள் சப்ஜெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பல இயக்குனர் இருக்கிறாங்க, அவருக்கு தகுந்த மாதிரி கதையை பண்றாங்க, சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கு எல்லாம் ரசிகர்கள் தான் காரணம். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தை தனுஷ் வேணாம், கொடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு சமயத்துல தானாக எடுப்பது என்பது திருட்டுக்கு சமமாச்ச. திருட்டுக்கு சமமாச்சு. எஸ் குமாரிடமும் இந்த நயன்தாரா கும்பல் திருடி இருக்கிறது, தனுஷிடமும் நயன்தாரா கும்பல் திருடி இருக்குது. கேட்காமல் செய்திருந்தாலும் பரவாயில்லை. இப்ப தனுஷ் கேள்வி கேட்பா, என்னங்க கேட்காம செஞ்சுட்டீங்களே அப்படின்னு. எஸ் குமார் கேள்வி, ஆமாங்க சாரிங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்துடலாங்க அப்படின்னு. இதே இளையராஜாவா இருந்தா விட்டுருவாரா, கங்கை அமரம் விட்டுருவாரா? அதெல்லாம் விட முடியாது. ஆக நயன்தாராவுக்கு எத்தனை நடிகைகள் ஆமா ஆதரவாக இருந்தாலும் சரி, நடிகை சுசித்ரா உட்பட, ஆமா அவர் செய்தது தவறு தான், அதை எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதை பேசாத வரை அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நடிகைகளும் அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாத்தான் பார்க்கக்கூடிய முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.